தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் ஜூலை 23, 2024 முதல் தொடங்கி இதுவரை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோடு 23 மாவட்டங்களில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், மொழிவாரியான சிறுபான்மையினர் அனைவருடைய குறைகளையும் கேட்டிருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, அவருடைய உரிமைகள் கொடுக்கப்படுகிறதா, மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் அம்மக்களை போய் சேர்ந்திருக்கிறதா, இவற்றுக்கெல்லாம் எவை தடையாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட தாக்கம் தமிழ்நாடு அரசு, மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள், பாதுகாப்புகள், நலத்திட்டங்கள் எல்லாம் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை ஒரு 45 லட்சம் பெருமான உள்ள ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு அதனுடைய இறுதி அறிக்கை தயாரிப்பில் இருக்கிறது. அதோடு சேர்த்து பெண்கள், சிறுபான்மை மக்களுடைய பெண்கள் எப்படி இந்த நலத்திட்டங்களின் வழியாக முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், டாம்கோ பொருளாதார மேம்பாட்டு கழகம் தருகிற கடன்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சிறு தொழில் தொடங்கவும் மற்றும் மற்ற தொழில்கள் தொடங்குவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதவித்தொகை, ஊதியத்தொகை, உலமாக்கள் வாரியம், அதுபோன்று உபதேசியார்கள் வாரியம் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தொகை, இவையெல்லாம் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையிலுடைய எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வும், பெண்களுக்கென்று ஒரு ஆய்வும் 10 லட்சம் பெருமானம் உள்ள அளவில் சமூக அறிவியலாளர் கொண்டு ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த அறிக்கை கொடுக்கப்படவிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சென்ற மாவட்டங்கள் எல்லாம் 649 கோரிக்கை மனுக்களில் 532 மனுக்களுக்கு ஆங்காங்கே தீர்வுகளை கண்டிருக்கிறோம். கல்லறை தோட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் எல்லா சிறுபான்மையினருக்கும், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இது போன்ற எல்லா சமணர்களுக்கும் பொதுவாக இடம் கொடுக்க வேண்டும். 1 ஏக்கர் 2 ஏக்கர். மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது போன்ற கணனி மயப்பட்ட சமயத்தில் இந்த தையல் இயந்திரம் கொடுப்பதை விட அவர்களுக்கு கணனி மயமான ஒரு லேப்டாப், ஒரு டேப் இது போன்று கொடுத்து அவர்களை வேலை வாய்ப்புக்கு தங்களுடைய திறன்களையும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பரிந்துரையும் வைக்கப்பட்டிருக்கிறது.